பிரேம் டைம் சீரியலிருந்து சீரியல் நடிகர் விலகப் போவதாக அவரே தன்னுடைய சமூக வலைதள பக்கங்களில் சொல்லியிருக்காரு. இதே மாதிரி சீரியல் நடிகை ஒருத்தவங்களுக்கு இப்போ திருமண நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு. யார் அந்த சீரியல் நடிகை, யார் கூட நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு அப்படிங்கிற முழு தகவலையும் இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிரபல தொலைக்காட்சியில் டெலிகாஸ்ட் சீரியல் தானே பாக்கியலட்சுமி. இந்த சீரியலில் நடிக்கிற பல நடிகர்கள் சீரியல்லேருந்து விலகியிருக்காங்க. ஆனால் இந்த சீரியலில் கோபி கதாபாத்திரம் நடிக்கிற சதீஷ் மட்டும் தொடர்ந்து சீரியல் நடிச்சுக்கிட்டே தான் இருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா சீரியலில் ராமமூர்த்தி தாத்தா இறந்துட்டார். அதன் பிறகு அந்த சீரியலில் கோபி அவங்க அம்மா ஈஸ்வரியையும் பாக்கியலட்சுமியும் பழி வாங்குற மாதிரி கதை போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது கோபி மேலே நமக்கு இன்னும் கோவம் தான் வருது. இந்த நிலையில் கோபி கதாபாத்திரம் நடிக்கிற சதீஷ் அவர்கள் தன்னுடைய சமூக வலைதள பக்கங்களில் நான் பாக்கியலட்சுமி சீரியல் விட்டு விலக போகிறேன் அப்படின்ட்டு கேப்சனோட சதீஷ் அவர்களை பதிவிட்டிருக்காரு. இந்த பதிவை பார்த்தா ரசிகர்கள் இருக்கும் கோபி அவர்கள் சீரியல்லேருந்து விலகுனா கண்டிப்பாக அப்போ பாக்கியலட்சுமி சீரியல் முடிஞ்சிடும் அப்படின்ட்டு தங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க. நீங்கள் பாக்கியலட்சுமி சீரியலை விரும்பி பார்ப்பீங்களா? பாக்கியலட்சுமி சீரியல்லேருந்து கோபி விலகதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் எங்களுடைய கவனத்தில் கமெண்ட் பண்ணுங்க. இது ஒரு பக்கம் இருக்க, சின்ன திரைகளில் நடிக்கும் நடிகைகள் அடுத்தடுத்து சினிமாவில் நடிச்சுட்டு வராங்க. ஒரு சில நடிகைகள் சீரியல் சினிமா என ரெண்டுலேயுமே சின்ன சின்ன கதாபாத்திரம் நடிச்சுட்டு வராங்க. அந்த வகையில் ஒருவர் தான் நடிகை சாரா ஜெனிஃப்ரியா. இவங்க பிரபல தொலைக்காட்சி டெலிகாஸ்டான வாணிராணி, அழகு போன்ற சீரியல்லாம் சின்ன ரோலில் நடிச்சிருந்தாங்க. ராஜமன்னர் வகைரா என்ற சீரியலில் லீட் ரோலில் நடிகை சாரா ஜெனிஃப்ரியா அவங்க நடிச்சிருந்தாங்க. இவங்களுக்கு சினிமா சீரியல் ரெண்டுலேயுமே சரியான வாய்ப்பு கிடைக்கிறதுனால செலிப்ரிட்டிஸுக்கெல்லாம் மேக்கப் ஆர்டிஸ்டாகவும் வளம் வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் நடிகை சாரா ஜெனிஃப்ரியாவுக்கும் சிங்கப்பூரை சேர்ந்த துனேசன் என்பவருக்கும் திருமண நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு. இவங்களுடைய நிச்சயதார்த்தத்தில் சீரியல் நடிகை ஸ்ரீவித்யா, லதாராவ் என பல நடிகைகள் கலந்துக்கிட்டு இவங்களை வாழ்த்திருக்காங்க. அப்போ எடுத்த புகைப்படம் தான் சோசியல் மீடியாவில் வரலாகிறது. ஜெனிஃப்ரியாவின் வருங்கால கணவர் துனேசன் சிங்கப்பூரில் ஏர்லைன்ஸ் பைலட்டராக ஒர்க் பண்ணுறாராம். இவங்களுடைய திருமணம் பெற்றோர்களால் பார்த்து ஏற்பாடு செய்த திருமணம் தானா? சாரா ஜெனிஃபருடைய கணவர், நீ திருமணத்துக்கு பிறகு சீரியல் நடித்தாலும் சரி, இல்லை மேக்கப் ஆர்டிஸ்டாக ஒர்க் பண்ணாலும் சரி, நீ என்னென்ன செஞ்சுக்கலாம் சொல்லிட்டாராம். இவங்களுடைய திருமணம் நவம்பர் 8ஆம் தேதி சிங்கப்பூரில் நடக்க இருக்குது. இந்த தகவல் இருந்த ரசிகர்களும் பிரபலங்கள் பிறகும் சாரா ஜெனிஃபருக்கும் அவருடைய கணவர் நேசனுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. எங்களுடைய சேனல் சிறப்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற இன்னும் நிறைய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரெடாபிள் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.